ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா. நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய பதிவு, ஒரு ஜாதகத்தில் தசை நடத்தக்கூடிய கிரகம் எந்த லக்னமாக இருக்கலாம், எந்த ஜாதகமாக இருக்கலாம், தசை நடத்தக்கூடிய கிரகம் உயிர் மற்றும் பொருள் காரகத்துவத்தை எப்படி அந்த ஜாதகருக்கு செய்யும். இது ஒரு மிக மிக ஜோதிடத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பதிவு. நல்லா கவனமாக பாருங்கள். நான் இந்த பதிவை ரொம்ப நிதானமாக தான் சொல்ல போகிறேன். சில பேருக்கு ரொம்ப நிதானமாக சொல்கிறீங்களேன்னு கூட வருத்தம் இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் புரியணும். அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பதிவுங்கிறதுனால ரிலாக்ஸாக தான் சொல்ல போகிறேன். ஐயா, ஜோதிடம் பலர்கிட்ட கற்றுருக்கோம், நிறைய படிச்சிருக்கேன். ஆனால் ஒரு ஜாதகத்திற்கு எனக்கு இன்னும் பலன் சொல்ல தெரியவில்லை என்று பயம் கொண்டு இருப்பவர்கள், வருத்தத்தில் இருப்பவர்கள், அல்லது இன்னும் நிறைய சந்தேகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த பதிவு அருமையான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் முன் இந்த பதிவிற்கு செல்ல இருக்கிறேன். வாருங்கள் நண்பர்களே. ஒரு கிரகம் தசா நடத்தும் பொழுது முதன்மையாக அல்லது முதலாவதாக தான் நின்ற வீட்டுக்கு செய்யுமா, தன் சொந்த வீட்டுக்கு செய்யுமா, இரு ஆதிபத்தியமாக இருந்தால் எந்த வீட்டுக்கு செய்யும், தான் நின்ற நட்சத்திரத்திற்கு செய்யுமா, உயிர் காரகத்துவத்தை முதலில் செய்யுமா, பொருள் காரகத்துவத்தை முதலில் செய்யுமா, நன்மையை செய்யுமா, கெட்டதை செய்யுமா. ஐயா, எதை தாங்கய்யா செய்யும்? ஒரு தசா நடத்தக்கூடிய கிரகம் இதை செய்யும் அதை செய்யும்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்களே, எதை தான் செய்யும்? இல்லை இதை தான் முதல்ல செய்யுமா? 20 வருடம் ஒரு கிரகம் சுக்கிரன் தசா நடத்துகிறாரு. 20 வருடத்தில் அந்த ஃபஸ்ட்டு வருடம் எனக்கு என்ன செய்யும், 2வது வருடம் என்ன செய்யும், இறுதியாக என்ன செய்யும்? எனக்கு 2 ஆதிபத்திய வீட்டு கிரகம் தசா நடத்துதுங்க சுக்கிரன். அப்போது 10 வருஷம் அந்த வீட்டையும் இந்த 10 வருஷம் இன்னொரு வீட்டையும் செய்வாரா? அல்ல லக்னத்துக்கு முன்னாடி இருக்கிறத பண்ணுவாரா, பின்னாடி இருக்கிறத பண்ணுவாரா? இப்படி எண்ணற்ற குழப்பங்கள் இந்த தசா பலன் எடுக்கிறதுல பல பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். அனைத்துக்குமே கூடுமான வரைக்கும் இந்த பதிவில் உங்களுக்கான விளக்கம் கிடைக்கும். இதில் ஒரு கிரகம் தசா நடத்தும் பொழுது முதன்மையாக அல்லது முதலாவதாக தான் நின்ற வீட்டுக்கு செய்யுமா, சொந்த வீட்டுக்கு செய்யுமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இப்போவே உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இறுதியாக வரதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பதிவில் பார்க்க உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். அதாவது ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது அது ஒரு வீடு ஆதிபத்தியமா, 2 வீடு ஆதிபத்தியமா, அது எப்படி இருந்தாலும் சரி, அந்த கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய வீடுகள், தான் நின்ற வீடு, தான் பார்க்கக்கூடிய வீடு, தனக்கு சாரம் கொடுத்த கிரகம், அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடம், தன்னை பார்த்த கிரகம், தான் பார்க்கக்கூடிய கிரகம், இப்படி அது தொடர்பு கொள்ளக்கூடிய A to Z அத்தனையிலும் பலன் கொடுக்குங்க. சரி, இது எதைங்க முதல்ல கொடுக்கும் அப்படின்னா, இந்த முதல்ல எதை கொடுக்கும், நடுவில் எதை கொடுக்கும், கடைசியாக எதை கொடுக்குங்கிற கேள்விக்கே இடம் இல்லைங்க. நான் உங்களுக்கு தசாநாதனாக வந்துவிட்டேன். என்னுடைய 20 வருட தசா காலகட்டத்தில் நான் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு காத்திருக்கிறேன். நான் அதற்கு கடமைப்பட்டுள்ளேன் என்று அந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்றபடி மாறிவிடும். ஆகவே இதைத்தான் செய்யும்.
அதை தான் செய்யுங்கிற கன்ஃபியூஷனுக்கு இங்கே இடமே கிடையாதுங்க. ஒரே நேரத்தில் அசுபத்தை செய்ய வேண்டிய கிரகமாக இருந்தால் ஸ்டார்டிங் அப்படியே கவுண்டிங் ஸ்டார்ட் ஆன உடனே அதனுடைய வேலையை எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடும். சிக்கி திணறி போயிடுவாங்க சில பேர். அதுவே சுப பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தசா ஆரம்பித்து விட்டால் நேற்று வரை இருந்த வாழ்க்கை அப்படியே திசை திரும்பி மாறக்கூடிய வாழ்க்கை அவருக்கு நடக்கும். 2 பாவமாக இருந்தாலும் அந்த 2 பாவங்களின் தன்மைகளும் இணைந்தே தான் நடக்கும். அந்த கிரகத்தின் காரகத்துவம், அந்த கிரகம் நின்ற வீட்டின் காரகத்துவம், அந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்த அந்த கிரகத்தின் காரகத்துவம் எல்லாமே அட்டன் டைமில் ஜாதகரை அட்டாக் பண்ணும். ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லைங்க. ஏன்னா இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். ஏன் எனக்கு ஜாதகம் கற்றுக்கொண்ட புதிதில் ஒரு ஜாதகத்தை வெளிப்படுத்தும் பொழுது இது போன்ற சந்தேகங்கள் எனக்கு இருந்தது. ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு விதமான கல்வி சார்பு நிலை தான் இருக்குமே ஒழிய அதனை நாம் ப்ராக்டிக்கலாக ஒரு ஜாதகத்திற்கு எடுத்துரைக்கும் பொழுது பலவிதமான கேள்விகள் நமக்குள் எழுவது இயற்கையானது, நியாயமானது. அப்படி பல கேள்விகள் ஒருவருக்கு எழுந்தால்தான் அவர்கள் பிற்காலத்தில் திறமையான ஜோதிடராக மிளிர முடியும். ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது அந்த பலன்களை தீர்மானிப்பதில் பல்வேறு காரணிகளுடன் இணைந்து அந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகத்தின் நிலையும் அதன் பலமும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நல்லா கவனிச்சிங்க. அந்த கிரகத்திற்கு யார் ஒருத்தர் வீடு கொடுத்தாரோ அவருடைய பங்குங்கிறது சைலண்ட்டாக பின்னணியில் பயங்கர பலமாக நடந்துட்டுருக்கும். நிறைய பேர் இதை மறந்துடுறாங்க. ஒரு கிரகத்தின் தசாபுத்தி பலன்களை கூறும் பொழுது குறிப்பிட்ட பல முக்கிய அம்சங்களை ஒருங்கிணைத்து ஆராய வேண்டும். ஒரு கிரகமோ ஒரு பாவமோ நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன், தனித்தன்மையில் தனித்துவமாக பலன்களை தர முடியாதுங்க, வாய்ப்பே கிடையாதுங்க. ஒரு பலன் ஒருவருக்கு நடக்குது, அது சுபம் அசுபம் எதுவாக இருந்தாலும் அங்கே குறைந்தது பல கிரகங்களின் தொடர்புகள், பல பாவங்களின் தொடர்புகள் இணைந்து தான் அந்த ஜாதகருக்கு அந்த சம்பவம் என்பது நடக்கும். ஆகவே அனைத்து தொடர்புகளும் இணைந்து ஒரு சம்பவத்தை தருவோமே தவிர ஒரு கிரகம் மட்டும் எனக்கு உச்சமாக இருக்குதுங்க, ஒரு கிரகம் எனக்கு நீசமாயிடுச்சுங்க, இப்படி ஒரு நிலையை கொண்டு மட்டுமே பலனாக வெளிப்படுத்துவது, சிந்திப்பது என்பது தவறான ஒரு வழிவகைகள் என்று புரிஞ்சுக்கிட்டு, ஒரு கிரகம் தசை நடத்துது, அந்த கிரகத்திற்கான பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னால் பல விஷயங்களில் அந்த கிரகம் என்ன தன்மைகளில் இருக்குது என்பதை தெளிவான ரிசர்ச் பண்ணணும். ஒரு கிரகம் பார்த்த மாத்திரத்தில் அது ஸ்தான வலிவில் நீசமாக இருக்குது, உச்சமாக இருக்குது, நட்பாக இருக்குது, பகையாக இருக்குது என்றெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உடனடியாக பலனாக வெளிப்படுத்துவது கூடாது. கிரகம் நிற்கக்கூடிய பாவம், கிரகத்தின் சொந்த வீடுகள், கிரகம் அமர்ந்திருக்கும் வீட்டின் அதிபதி, அந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் யார், அவர் அந்த ஜாதகத்தில் என்ன நிலையில் இருக்கிறார், கிரகம் அமர்ந்த நட்சத்திர சாரம், கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்கிறது, அந்த நட்சத்திரத்தின் அதிபதி யார், அதன் ஜாதக நிலை என்ன, இணைந்த கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள், பார்க்கும் கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள், நவாம்சத்தில் கிரகம், அதாவது இது சொல்றது எல்லாமே கிரகங்கிறது தசா நடத்தக்கூடிய கிரகம். அப்போ நவாம்சத்தில் அந்த கிரகம் நின்ற வீட்டின் நிலை, இவ்வளோ விஷயங்களோடு இன்னும் பல விஷயங்களும் இருக்குது. ஆனால் அடிப்படையில் இதையெல்லாம் கட்டாயமாக மனதிற்கொண்டு ஆய்வுகளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இது என்னங்க இது கிரகம் அமர்ந்த நட்சத்திர சாரம்லாம் பார்க்கணுங்கிறீங்க? அது இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜோதிடர்களே சாரம்லாம் கிடையாது, நட்சத்திரம்லாம் கிடையாது, ஒரு பலன் எடுக்கும் பொழுது ஒரு கிரகத்திற்கான நின்ற நட்சத்திர சாரம் வேலை செய்யாதெல்லாம் எவ்வளோ பெரிய ஜோதிடர்கள் நாங்களாம் மதிக்கத்தக்க, போற்றத்தக்க, உலகத்திலேயே பிரம்மாண்டமான பல சப்ஸ்கிரைபர்களை கொண்டிருக்கக்கூடிய அல்லது உயர்ந்த அளவிற்கு ஒரு ஜாதகத்திற்கான கட்டணத்தை வாங்கக்கூடிய ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு, நீங்கள் என்னங்க இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு, நீங்களாம் என்ன சொல்கிறதெல்லாம் சரியா வேண்டுமா என்று நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். தொடர்ந்து பாருங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் பாருங்கள் உங்களுக்காக ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்குறேன். இந்த டெம்ப்ளேட்டை
நீங்கள் உங்கள் செல்ஃபோனில் பார்த்துட்ருக்கீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து பிரிண்ட்டாக கூட வெளியில் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்டயே கம்ப்யூட்டர் இருந்தாலும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துங்க. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு ஜாதகத்திற்கு ஆய்வு செய்யும் பொழுது, அதிலும் குறிப்பாக ஒரு தசாவிற்கு ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுது இந்த மாதிரி டெம்ப்ளேட் அவசியம் இருக்கணும். அதாவது இவைகளை தெரியாமல் ஒரு தசா ஆய்வு செய்வது என்பது கண்டிப்பாக முடியாது. இந்த இடத்துல இன்னும் நிறைய பேர் கேட்கலாம், ஐயா இப்போ உங்கள் வீட்டில் நாங்கள் ஜாதகம் பார்த்துருக்கோம், நீங்கள் தசாவுக்கு உண்டான பலன்கள் இவ்வளோ விஷயத்தை பார்த்து தான் எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்களா என்று கேட்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் நாங்கள் வந்து மைண்டில் கொண்டு போகாத பலன் சொல்லவே முடியாதுங்க. இவ்வளோ விஷயத்தை இங்கே கொடுத்துருக்குறீங்க, எப்படி இதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்களா அப்படின்னா, இதெல்லாம் என்ன ஒரு விஷயம்னாங்க, ஒரு ஜாதகத்திற்கு பலன் கூறும் பொழுது பொது பலன்களை தான் முதல்ல சொல்லணும். இதுதான் சிஸ்டம். ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறது நிறைய சிஸ்டம் இருக்குங்க. பொது பலன்கள்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதே போல் தசா பலன்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இன்னென்னதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அக்யூரிசியான பலன்கள். ஸோ பொதுவான பலன்கள் என்பது வாழ்க்கை முழுக்க நடக்கக்கூடிய பலன்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் இதை சந்திக்கக்கூடிய காலகட்டம் என்பது தசா புத்தி மற்றும் அந்த கோச்சாரத்தின் இணைவுகள். இப்போது பொது பலன்கள் சொல்லிக்கிட்டு வரும்பொழுதே ஒரு ஜோதிடர் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய என்ன தசை இருக்கோ அந்த கிரகம் அதனுடைய ஆதிபத்திய வீடுகள் இங்கே நான் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள், குறைந்தபட்சம் ஒரு 16 விஷயங்கள். இத்தனை விஷயங்களையும் அந்த பொது பலன் சொல்லும் பொழுதே உள்வாங்கி கொண்டு இந்த கிரகம் என்ன வலிமையில் இருக்கிறது என்பதை, மற்ற ஜோதிடர்களை பற்றி எனக்கு தெரியலைங்க, நான் அதை உள்வாங்கிக்குவேன். ஆனால் உங்களுக்கு நான் பொது பலன் தான் சொல்லிகிட்டு இருப்பேன். குறைந்தது நான் ஒரு ஜாதகத்துக்கு 45 நிமிடம் பலன் சொல்லுவேன். என்கிட்ட ஜாதகம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். மேபி நம்முடைய பலன் என்கிட்ட பார்த்தவங்க கூட இந்த பதிவை பார்த்துட்ருக்கலாம்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு ஜாதகத்துக்கு 45 நிமிடத்திற்கு குறையாமல் நான் பலன் சொல்லுவேன். அதில் 30 நிமிடத்துக்கு மேலே பொது பலன் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த பொது பலன் சொல்லிக்கிட்டு போகும் பொழுதே இந்த கிரகம் தசா நடத்தக்கூடிய கிரகத்தின் வலு என்னங்கிறது மைண்டில் வந்துடும். சரிங்க, இது என்ன இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு தொழில் சூட்சமத்தில் இப்படி சொல்லலாமா, இது எப்படி இது என்று சில தொழில்முறை ஜோதிடர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாங்க. நல்லா கவனிங்க. எந்த துறையாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் அவருக்கு நிகர் அவரே தான். போட்டியாளர் என்று உலகத்தில் உங்களுக்கு யாருமே கிடையாதுங்க. காரணம், ஒவ்வொருவரின் கர்மா என்பது வெவ்வேறு கர்மாவில் நம்ம பிறந்திருக்கோம். ஒவ்வொருவருக்கான ஜாதக நிலை என்பது வெவ்வேறு. ஆகையினால இப்போ நல்லா பார்த்துருப்பீங்க, ஒரு வீதியில் துணி கடை இருக்கும், ஒரு 30 துணி கடை இருக்கும், பக்கத்து கடையாகவே இருக்கும். ஆனால் ஒரு சில கடையில் கூட்டம் இருக்கும், அதை விட இதில் நல்ல மெட்டீரியல் இருக்கும், அதை விட ஷோவாக இருக்கும், ஆனால் அங்கே கூட்டம் இருக்காது. இதனால் என்னன்னாங்க, ஒரே வீதியிலே 10 ஜோதிடர்கள் அமர்ந்திருந்தாலும் ஒரு சில ஜோதிடர்கிட்ட தான் மக்கள் போவாங்க வருவாங்க. ஆனால் பக்கத்தில் வந்து கூட்டம் இல்லாத ஜோதிடர் இன்னும் நல்ல ஜோதிடராகவே இருப்பார். பட் இருந்தாலும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி காலங்களின் அடிப்படையிலும் அவரவரின் கர்ம பலனின் அடிப்படையிலும் தான் வாழ்க்கையில் நிகழ்வுகள் நடக்கும். இதுதான் யதார்த்தம். இது மற்றவர்களுக்கு புரியுதோ இல்லையோ, நம்மை போன்ற ஜோதிடம் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அதன் மீது ஆர்வம் உள்ளவர்கள் கண்டிப்பாக உணர வேண்டும். ஆகையினால போட்டி என்பது எந்த நபரும் யாருக்கும் சவாலாக வரவே முடியாதுங்க. ஆனால் பொறாமை வேணால் படலாம். ஐயையோ அவர் என்னை விட நல்லா சொல்கிறாரே, என்னை விட நிறைய சம்பாதிக்கிறாரே, இப்படி பொறாமைப்படுவதனால் எந்த ஒரு பலனும் கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கிங்க. அதனால் ஜோதிடத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ரகசியத்தை பாதுகாக்கிறது, இது எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு என்னுடைய போயின்னு நினைக்கிறது, இதெல்லாம் யூஸ் இல்லைங்க. என்ன தெரியுதோ வெளிப்படுத்த முயற்சி செய்யணும். உங்களுக்கும் சில விஷயங்கள், இப்போ நாம் சில விஷயம் சொல்கிறோம், இதை காட்டிலும் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். தயவுசெய்து எல்லாருக்கும் வெளிப்படுத்துங்க. உங்கள் நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் உறவுகளில் யார் கேட்டாலும் சொல்லிக் கொடுங்க. ஜோதிடங்கிறது மறைத்து வைக்கக்கூடிய ரகசியமான விஷயம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விஷயம். அந்த நுட்பமான விஷயம் உங்களுக்கு தெரிந்த பட்சத்தில் தாராளமாக சொல்லலாம். உங்கள்கிட்ட இருந்து யாருமே திருட முடியாதுங்க. பாருங்கள், ஓப்பனாக உங்களுக்கு டெம்ப்ளேட்டு கொடுக்குறேன். இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் எழுதி வைங்க, ஜெராக்ஸ் எடுத்துங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனால் ஒரு தசாபுத்தி பலனுக்கு போகும்போது இதனுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் மைண்டுக்குள்ளே வரதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேங்க, பார்த்துங்க. அப்படி இல்லைனா கூட மைண்டில் வச்சுக்கலாம். நடப்பு தசை இதற்கு முன்னால் அந்த ஜாதகரோட டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும். பேர், தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர், வயது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. ஏன்னா ஒரு தசா ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னால் அது இப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம அதனோட தொழிலை பற்றி சொல்லிகிட்டு இருக்க முடியாது. 5 வயது குழந்தைக்கு இப்போ உனக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது.
ஸோ அதனால் ஒரு 70 வயதில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு டிகிரி வாங்கலாம், நல்லா படிங்க என்று சொல்லக்கூடாது. ஏன்னா படிப்பு 80 வயசில் கூட படிக்கலாம், அது வேறு விஷயங்க. பட் ஆனாலும் ஒரு பொதுவான பலன்களாக அந்தந்த வயதிற்கேற்ற பலன்கள் அந்தந்த தசாவுக்கு மேட்ச் பண்ணி சொல்லணுங்க. ஒரே பலன் தான், ஆனால் அது வயதிற்கேற்ப மாற்றம் அடையக்கூடியதாக இருக்கும். ஆகவே வயது கண்டிப்பாக தெரிந்து கொண்ட பிறகு தான் ஒரு ஜாதக பலனையே சொல்லணும். இப்போ இதில் நடப்பு தசை தெரிஞ்சிருக்கணும், புத்தி தெரிஞ்சிருக்கணும், அந்த கிரகத்தின் ஆதிபத்திய வீடுகள், நின்ற வீடு, நின்ற நட்சத்திரம், இணைந்த கிரகங்கள், பார்த்த கிரகங்கள், ஸ்தான பலம், நைசர்கிக பலம், அது வர்க்கோத்தமம் அடைந்திருக்கிறதா, வக்ரம் பெற்றிருக்கிறதா, அஸ்தமனம் பெற்றிருக்கா, சுபகிரக பார்வைகளில் இருக்கிறதா, அசுபகிரக பார்வைகளில் இருக்கிறதா, பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதா, திதி சூன்யம் அடைந்திருக்கிறதா என்று இவைகளை அனைத்தையுமே கவனித்த பிறகு இங்கே ராசி நவம்சத்தில் கிரக அடைவுகளையும் நீங்கள் செய்திருக்க வேண்டும். இங்கே நான் உதாரண ஜாதகத்திற்கு இப்போ சொல்ல போகிறேன், உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை சொல்ல போகிறேன். அந்த ஜாதகத்திற்கு லக்னம் மிதுன லக்னமாகவும் அதில் செவ்வாய் தசையை இந்த உதாரண ஜாதகத்திற்கு எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறேன் என்ற காரணத்தினால் உங்களுக்கு இங்கே நான் லக்னம் மிதுனத்திலும் செவ்வாயை 5ஆம் வீட்டிலும் சுவாதி நட்சத்திரத்தில் நிற்கிறார் என்பதை இங்கே நவாம்சத்தில் செவ்வாய் உச்சமாகவும் காட்டியிருக்கிறேன். இதை போலவே அந்த ஜாதகருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகரின் முழு விவரங்களையும் இதில் அடைவுகள் செய்துவிட்டு இங்கே அந்த பாதசாரங்கள் என்று சொல்லக்கூடிய பாகை அளவுகளையும் குறிப்பிட்டு கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாகை அளவுகள் ஒரு ஜாதகத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஒரு பலன் சொல்லும் பொழுது பலன்களை மாற்றக்கூடிய வலிமை என்பது அந்த பாகை வித்தியாசத்தில் அடங்கி இருக்கும் என்று பல விஷயங்களை உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பல்வேறு பதிவுகளில் எல்லாமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அதற்கு பின்னாடி இந்த இடத்துல ஜோதிடர் குறிப்புகள்னு ஒரு காலம் கொடுத்துருக்கேன். இந்த காலத்தில் நீங்கள் என்ன மைண்டில் நினைக்கிறீங்களோ சில குறிப்புகளை இங்கே எழுதி கொள்வதற்கு கொடுத்துருக்கேன். இது நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. விருப்பம் இல்லாதவர்கள் இதற்கப்புறம் பதிவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, உதாரண ஜாதகம் கொடுத்துருக்கோம். இந்த உதாரண ஜாதகத்தில் லக்னம் மிதுனம், செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் துலாம் ராசியில் இங்கே இருக்கிறார். இது ஒரு சாம்பிள் ஜாதகம் தான். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடப்பதாக நாம் கருதி கொண்டு இதில் சொல்ல இருக்கிறோம். இந்த மிதுன லக்னத்திற்கு 5ஆம் வீடு துலாம் ராசி, செவ்வாய் அங்கே தான் இருக்கிறார். 6ஆம் வீடு விருச்சகம், செவ்வாய்க்கு சொந்த வீடு இந்த 6ஆம் வீடு. அடுத்தது 11ஆம் வீடு மேஷம், செவ்வாய்க்கு சொந்த வீடு. இது எல்லாமே அடிப்படையான விஷயம், உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு கிரகம் தசா நடத்துது அப்படிங்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கிங்க, அந்த கிரகத்தின் ஆதிபத்திய வீடுகள் என்று சொல்லக்கூடிய சொந்த வீடுகள் இருக்கு இல்லையா, அந்த சொந்த வீடுகள், அதாவது இந்த உதாரண ஜாதகத்தில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேஷம் விருச்சகம், இந்த 2 வீடுகளும் இந்த செவ்வாய்க்கு சொந்த வீடுகள். இந்த சொந்த வீடுகள் சார்ந்த உறவுகள் அனைத்து விஷயங்களிலும் ஜாதகருக்கு உயிர் காரகத்துவங்கள் மூலமான பலன்கள் எதிரொலிக்கும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. சொந்த பாவம், அதாவது ஆதிபத்திய பாவங்களுக்கு உயிர் காரகத்துவம் வாயிலான அது சுபமோ பாதிப்போ பிரச்சனைகளோ ஜாதகருக்கான இடையூறுகளோ எப்படி அதனுடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்ற விதியை இந்த தசாநாதன் சென்று அமர்ந்த வீட்டில் குறிப்பிடுகிறாரோ அந்த எஃபெக்டை இங்கே உயிர்காரகத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது அது தான் ஆட்சி செய்யும் பாவங்களின் காரகத்துவங்களை உயிர் சார்ந்த விஷயங்களில் பிரதிபலிக்கும். இங்கு செவ்வாய் பகவான் மிதுன லக்னத்திற்கு 6ஆம் வீட்டிற்கும் மற்றும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதி ஆவார் என்பதை இந்த ஸ்லைடில் நல்லா கவனிச்சுக்கிங்க. அடுத்த ஸ்லைடில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 6ஆம் வீடு என்ன அந்த ஜாதகருக்கான பிரச்சனைகளை கொடுக்க இருக்கக்கூடிய வீடு என்று பார்த்தால், பொதுவாக 6ஆம் வீடு என்பது கடன், நோய், எதிரிகள், வழக்குகள், வேலை, போட்டி, சேவை மனப்பான்மை ஆகியவற்றை குறிக்கிறது. செவ்வாய் தசை நடக்கும் பொழுது இந்த பாவத்தின் உயிர்காரகத்துவங்கள் வெளிப்படும். அடுத்ததாக உடல்நலம். உடல்நல குறைபாடுகள் அல்லது நோய்களில் இருந்து மீள்வது, மருத்துவ சிகிச்சை பெறுவது, சவால்கள், பிரச்சனைகள், போட்டிகள், எதிரிகளை எதிர்கொள்வது, வழக்குகளில் ஈடுபடுதல்,
போட்டிகளில் பங்கேற்பது, இது போன்ற நிலைகள். அடுத்தது வேலை, சேவை, உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய புதிய வேலை வாய்ப்புகள், வேலைப்பளு அதிகரிப்பு, சேவை சார்ந்த பணிகளில் ஈடுபடுதல், சக ஊழியர்களுடனான உறவுகள், இவ்வளோ விஷயங்களையும் இந்த செவ்வாய் 6ஆம் அதிபதியான செவ்வாய் அந்த ஜாதகருக்கு தனது தசையில் இண்டிகேட் பண்ண இருக்கிறார். அதே போல இன்னொரு வீடு, 11வது வீடு, இந்த வீடு, இது லாபம், மூத்த சகோதரம், நண்பர்கள், விருப்பங்களை நிறைவேற்றுதல், சமூக வட்டம், பெரிய நிறுவனங்கள், வருமானம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய பாவம். செவ்வாய் தசை நடக்கும் பொழுது இந்த பாவத்தின் உயிர்காரகத்துவங்களும் செயல்படும். அதாவது இவருக்கு இந்த மிதுன லக்னத்தில் பிறந்து 6ஆம் அதிபதி ப்ளஸ் 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் தசை நடத்தும் காலத்தில் இந்த ஜாதகருக்கு மூத்த சகோதரம் சார்ந்த இந்த பிரச்சனைகள் அல்லது நண்பர்களுடன் உறவுகளில் மாற்றங்கள், அவர்களுடனான தொடர்பு அதிகரிப்பது, சமூக தொடர்புகள், புதிய நண்பர்கள் கிடைக்கலாம், சமூக வட்டத்தை விரிவுபடுத்தலாம், செல்வாக்கு மிக்கவர்களுடன் பழக்க வழக்கங்கள் ஏற்படலாம், விருப்பங்கள், நீண்ட நாள் கனவுகள் அல்லது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளுதல். ஆகவே 6க்கு 7க்கு உண்டான இந்த குறைந்தபட்ச பலன்களை நம்ம மனதில் கொண்டு வரணும். உதாரணமாக ஜாதகருக்கு புதிய நண்பர்கள் கிடைக்கலாம் அல்லது மூத்த சகோதரன் மூலம் ஒரு முக்கியமான வழிகாட்டுதல் கிடைக்கலாம். ஆகவே செவ்வாய் தசை நடக்கும் பொழுது ஜாதகர் 6 மற்றும் 11ஆம் பாவங்கள் சார்ந்த மனித உறவுகளையும் சமூக தொடர்புகளையும் நிகழ்வுகளையும் உயிர்காரகத்துவமாக அனுபவிப்பார். இதுதான் ரொம்ப முக்கியங்க. இங்கே ஜாதகர் 6க்கும் 11க்கும் உண்டான உயிர்காரகத்தின் மூலமான நிகழ்வுகளை 5ஆம் பாவம் வாயிலாக அனுபவிப்பார். இவ்வளோதாங்க தசாவினுடைய சூட்சமம். இதாங்க. சரி, அடுத்தது உயிர்காரகத்துவம் சொல்லிட்டீங்க. ஏங்க பொருள் வேணும் இல்லையா? எனக்கு இந்த தசாவில் நான் பணக்காரன் ஆவனா, கோடீஸ்வரன் ஆவனா, பொருளாதாரம் கிடைக்குமா, இப்படிலாம் பொருள் சார்ந்த விஷயங்கள் வேணும் இல்லையா? அந்த பொருள் சார்ந்த விஷயங்கிறது உயிர்காரகத்துவத்தை தவிர ஏனைய விஷயங்கள் எல்லாமே பொருளுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வண்டி வாகனங்களாக இருக்கலாம், எல்லாமே அதர் தேன் விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது அது தான் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் பொருள்காரகத்துவங்களை வளர்க்கும். எங்கே இருக்காரு? இங்கே இருக்காருங்க, 5ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இந்த கிரகம் பொருள்காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும், உயிர் சார்ந்த விஷயங்களை தவிர இந்த உலகத்தில் இந்த ஜாதகர் எதையெல்லாம் எதிர்கொள்வார், எதையெல்லாம் ஏற்கப் போகிறார், வெறுக்கப் போகிறார், விலகிப் போகிறார் என்ற அனைத்தையும் தெரிவிப்பது நின்ற இடம்தாங்க. அந்த வீட்டின் பொருள்காரகத்துவத்தை தான் நின்ற வீட்டின் வாயிலாக வழங்குவார். இந்த உதாரண ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டில் துலாம் ராசியில் இருக்கிறார். இப்போ 5ஆம் வீடுனா என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. அது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ரிமைண்டர் பண்ணிக்கங்க. இந்த வீடு பூர்வ புண்ணியம், குழந்தைகள், புத்தி, காதல், பொழுதுபோக்கு, முதலீடுகள், கலை மற்றும் படைப்பாற்றல், லாட்டரி ஆகியவற்றை குறிக்கிறது. செவ்வாய் தசை நடக்கும் பொழுது இந்த பாவத்தின் பொருள்காரகத்துவங்கள் வெளிப்படும். போட்டி பந்தயத்தில் கலந்துக்கலாம், குதிரை ரேஸுக்கு போகலாம். ஏன்னா 6ஆம் இடம் போட்டி இல்லையா? அப்போது இந்த 6ஆம் இடத்தினுடைய சிந்தனை எல்லாமே இங்கே அப்ளை பண்ணி எப்படியாவது நம்ம லாட்ரி டிக்கெட்டு வாங்கி பெரிய ஆள் ஆகிட முடியுமா, பொழுதுபோக்குக்காக ஏதாவது போயிட்டு நம்ம இன்னும் சம்பாதிக்கிறதுக்கு அதை நம்முடைய ஆசைகளை தீர்க்க முடியுமா, இப்படி இளைஞர்களாக இருந்தால் காதல் சார்ந்த விஷயங்கள் இங்கே போட்டி இருந்தாலும், எதிர்ப்பு இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும் அங்கே சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் 5ஆம் பாவம் வாயிலாக வெளிப்படும். அங்கே குழந்தைகள் இருக்குது, இந்த 5ஆம் இடங்கிறது. அப்போ குழந்தைகளின் கல்வி செலவுகள், அவர்களுக்கான முதலீடுகள் அல்லது அவர்களால் ஏற்படக்கூடிய நிதி ஆதாயங்கள் அல்லது செலவுகள். முதலீடுகள் என்று பார்க்கும் பொழுது பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட்டு அல்லது பிற முதலீடுகளில் லாபம் அல்லது நஷ்டம். இப்போ நிறைய இந்த கிரிப்டோ கரன்சிலாம் போடுறாங்க, அதையும் வச்சுக்கலாம். அடுத்து கல்வி, புத்தி, புதிய அறிவை ஈட்டுவதற்கு அல்லது உயர்கல்விக்கு ஆகக்கூடிய செலவுகள். பொழுதுபோக்கு, கலை,
கலை சார்ந்த அல்லது பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக பொருள் செலவு செய்தல் அல்லது அவற்றிலிருந்து வருமானம் ஈட்டுதல். ஸோ இந்த 5ஆம் இடம் சார்ந்த அனைத்து வகையான பொருள் காரகத்துவமும் ஜாதகருக்கு ஆசையாக எதிரொலிக்கும், போட்டியாக எதிரொலிக்கும், சிரமங்கள் இருந்தாலும் அதை தாண்டி நான் அதெல்லாம் அடைந்தே விட வேண்டும் எண்ணத்தை உருவாக்கும். இப்படி 6ம் 11ம் இணைந்து ஜாதகருக்கு 5ஆம் பாவம் வாயிலான சிந்தனையில் தொடர்ச்சியாக அந்த தசா காலம் முழுக்க செயல்பட்டு கொண்டே இருக்கும். உதாரணமாக இந்த செவ்வாய் தசையில் ஜாதகருக்கு முதலீடுகள் மூலம் நிதி ஆதாயம் கிடைக்கலாம் அல்லது குழந்தைகளின் கல்விக்காக கணிசமான பணம் செலவழிக்க நேரிடலாம். இந்த காலகட்டத்தில் ஜாதகர் 5ஆம் பாவத்துடன் தொடர்புடைய பொருள் சார்ந்த விஷயங்களில் பலன்களை அனுபவிப்பார். அதாவது குழந்தைகளால் ஏற்படும் பொருள் லாபமாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், முதலீடுகள் மூலமான பணம் அல்லது பொழுதுபோக்கிற்காக பொருள் செலவு என இவை அனைத்தும் செவ்வாய் இருக்கும் வீடான 5ஆம் வீட்டின் வாயிலாகவே நடக்கும். சுருக்கமாக சொல்லணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கிரகத்தின் தசா காலகட்டத்தில் உயிர் சார்ந்த காரகத்துவமாக ஒரு கிரகம் தான் ஆட்சி செய்யும் பாவங்களின், அதாவது சொந்த வீடுகள், இதை ஆதிபத்திய வீடுகள்னு சொல்கிறோம், அதனை சார்ந்து மனித உறவுகளையும் சமூக தொடர்புகளையும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிகழ்வுகளையும் பிரதிபலிக்கும். செவ்வாய் 6 மற்றும் 11ஆம் பாவங்கள் கடன், நோய், வேலை, எதிரிகள், லாபம், மூத்த சகோதரர்கள், நண்பர்கள், இவை எல்லாமே உயிர்காரகத்துக்குள் அடங்குங்க. கடன் ஒருத்தர் கொடுப்பாரு, அல்லது நீங்கள் கடன் வாங்குவீங்க, நீங்கள் நோய்வாய்ப்படுவீங்க, உங்களுடைய வேலையில் பலு அதிகமாக இருக்கும், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் எதிரிகள் உருவாவார்கள், லாபத்திற்காக சிரமங்கள் அதிகமாக அடையக்கூடிய நேரம் இருக்கும், மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு எதிர்ப்பு தன்மையை தெரிவிப்பவர்களாக இருப்பார்கள், அல்லது மூத்த சகோதரர்கள் உங்களிடம் கடன் கேட்பார்கள், அல்லது நீங்கள் அவங்களுக்கு கடன் அவர்கள்கிட்ட நீங்கள் போய் வாங்குற மாதிரி வரும், நண்பர்கள் உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு இல்லம்பாங்க, அதனால் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் சிறிய பகை தோன்றலாம். இப்படி இந்த 6, 11க்கு உண்டான 2 பாவமும் இணைந்து காரகத்துவங்கள் வாயிலாக உயிர் காரகத்துவங்களுடன் நீங்கள் இணைந்து அந்த தசா காலமான 7 வருட காலகட்டத்திற்கு அனுபவிக்க நேரிடும். சரிங்க. பொருள் காரகத்துவம் என்று பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டின் பொருள் சார்ந்த விஷயங்களையும் உடைமைகளையும் நிதி நிலைமைகளையும் வழங்கும் என்ற வகையில் செவ்வாய் 5ஆம் வீட்டில் நிற்கிறார். குழந்தைகள், முதலீடுகள், பொழுதுபோக்கு, பூர்வ புண்ணியம் இவையெல்லாம் இங்கே குறிக்கக்கூடிய நிலையை தெரிவிக்கிறது. அடுத்தது நட்சத்திரத்தின் வாயிலான பலன்கள் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது இன்னைக்கு நிறைய கான்ட்ரவர்ஸாக போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிவின் மூலமாக ஒருத்தர் சொல்கிறது சரி, ஒருத்தர் சொல்கிறது தப்புங்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய போயிட்டுருக்கு. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனால் சாரம் என்பது மிக கச்சிதமாக வேலை செய்யும். நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு கிரகம் தான் நிற்கும் நட்சத்திர அதிபதியின் தன்மை எப்படி பிரதிபலிக்கும் என்பதை குறிப்பாக செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்தில் நின்று, இங்கே பாருங்கள், சுவாதி நட்சத்திரம் செவ்வாய் நிற்கிறாரு, அதன் அதிபதியான ராகு 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது எப்படி செயல்படும் என்பதை பார்ப்போம். அதன் அதிபதியான ராகு இங்கே 6ஆம் வீட்டில் இருக்கிற மாதிரி நான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். ஸோ இப்படி ஒரு தன்மையில் இவருடைய பிரதிபலிப்பு என்பது எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். நின்ற சாரத்தின் வாயிலான பலன். மிதுன லக்னம், உதாரண ஜாதகம். செவ்வாய் 5ஆம் வீட்டில் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராகு 6ஆம் வீட்டில் விருச்சக ராசியில் இருக்கிறார். இங்கே ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் 6ஆம் வீட்டிற்கும் மற்றும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதி. சாரம் கொடுத்த கிரகம் நட்சத்திர அதிபதி பிரதிபலிக்கும் தன்மையை கொடுப்பார். ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சாரம் கொடுத்த கிரகத்திற்கு என்ன வேலை என்றால், தசா நடத்தக்கூடிய கிரகம் என்ன இந்த தசாவில் செய்யும் என்பதை அப்படியே பிரைட்டாக அப்படியே லைட்டு போட்டு வெளிச்சம் போட்டு காட்டுறவர் யாருன்னா, சாரம் கொடுத்த
அந்த நட்சத்திர அதிபதி கிரகங்க. அப்போது சூட்சமம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த நட்சத்திர அதிபதி அந்த ராகு போய் நின்ற இடம் 6ஆம் இடம் அல்லவா? அப்போ இந்த 6ஆம் இடத்தின் வாயிலான பிரச்சனைகள் என்பது இவருக்கு அதீதமாக இருக்கும் என்று இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ் லைட்டை போட்டு நமக்கு இண்டிகேட் பண்ணி காட்டுறார். ஸோ அப்படி தான் இந்த பிரதிபலிக்கக்கூடிய தன்மை என்பது நட்சத்திர சாரம் செய்யும். ஜோதிடத்தில் ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் அதிபதியின் தன்மைகளையும் அந்த நட்சத்திர அதிபதி இருக்கும் வீட்டின் பலன்களையும் பிரதிபலிக்கும். இது சாரம் கொடுத்த கிரகம் சாரம் வாங்கிய கிரகத்தின் பலனை செய்யும் என்ற விதிக்கு உட்பட்டது. பாரம்பரிய ஜோதிடத்தில் மிக மிக ஒரு அற்புதம் வாய்ந்த விதி என்பது இந்த விதிங்க. இன்னைக்கு விதியே மாற்றி ஜோதிடத்தின் தன்மைகளையே, பாரம்பரிய ஜோதிடத்தின் தன்மையே தலைகழுதாக மாற்றக்கூடிய வேலைகளை பல பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் 10 பொருத்தம் கிடையாது, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சமீபமாக நட்சத்திர சாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக போக இன்னும் எதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு தெரியலைங்க. பராசரர் இருந்திருந்தால் ரொம்ப வருத்தப்படுவார். அப்படி போயிட்டுருக்கு இன்னைக்கு நிலைமை. ஆகவே நட்சத்திர சாரம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம அது பாரம்பரிய ஜோதிடத்தின் அற்புதமானது, ஒரு பிரைட்னஸான லைட்டு பல்பு என்னன்னா அதுதான். இங்கு செவ்வாய் பகவான் சுவாதி நட்சத்திர சாரத்தில் நிற்கிறார். சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு ஆவார். எனவே செவ்வாய் தசை நடக்கும்போது செவ்வாய் தன் சொந்த காரகத்துவங்களையும் தான் ஆட்சி செய்யும் வீடுகளின் 6 மற்றும் 11ஆம் வீட்டின் பலன்களையும் தான் இருக்கும் வீட்டின் அதாவது 5ஆம் வீட்டின் பலன்களையும் கொடுப்பதுடன் ராகுவின் தன்மையையும் ராகு இருக்கும் 6ஆம் வீட்டின் பலன்களையும் பிரதிபலிக்கக்கூடியவராக இவர் இருப்பாருங்க. எவ்வளோ வேலைகளை இந்த சாரநாதன் செய்கிறார் பாருங்க. அதாவது இங்கே 3 ஸ்டெப்பு, 3ஆவது ஸ்டெப்பில் நம்ம இருக்கோம். நல்லா கவனிங்க. அந்த தசா நடத்தக்கூடிய கிரகம் சொந்த வீடு சார்ந்து உயிர்காரகத்துவத்தை பிரதிபலிக்கும். தான் நின்ற வீட்டின் வாயிலாக பொருள்காரகத்துவத்தை பிரதிபலிக்கும். ஆனால் சாரநாதனான அந்த கிரகம் நின்ற வீட்டின் வாயிலாக ஒட்டுமொத்தமாக ஒரு லைட்டில் போட்டு ஃபோக்கஸ் அடித்து மொத்தமாக இவருக்கு என்னப்பா பலன் சொல்கிறேன், நீ அப்படி மேலோட்டமாக எனக்கு ஷார்ட்கட்டில் சொல்லு அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் அந்த நட்சத்திர சாரநாதன் நின்ற வீட்டின் தன்மை ப்ளஸ் அந்த கிரகத்தின் தன்மை. சுற்றி சுற்றி அந்த கிரகத்தோடைய தன்மைகள் மட்டுமே ஜாதகருக்கு அந்த தசா முழுக்க முழுக்க பிரதிபலிக்கும் என்பதை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ராகு 6ஆம் வீட்டில் இருப்பதால் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பு. ராகு 6ஆம் வீட்டில் விருச்சக ராசியில் இருக்கிறார். 6ஆம் வீடு கடன், நோய், எதிரிகள், வழக்குகள், வேலை, போட்டி, சேவை, மாமன் வழி உறவினர்கள், அடிமைத்தனம் ஆகியவற்றை குறிக்கிறது. ராகு ஒரு மாயையான, எதிர்பாராத திடீர் நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய கிரகம். செவ்வாய் தசை நடக்கும்போது செவ்வாய் ராகுவின் தன்மையை பிரதிபலிப்பதால் 6ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களில் ராகுவின் காரகத்துவங்கள் கலக்கும். அப்படி கலக்கலாக இருக்கும், மேலோங்கி இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் இவையெல்லாம் எப்படி இந்த மாயையில் நான் சிக்கிக்கொண்டேன் என்று ஜாதகர் ராகுவின் மாயைக்குள் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிப்பார் என்பதை புரிஞ்சுக்கிங்க. இப்போ உயிர் காரகத்துவம் என்று பார்க்கும் பொழுது ராகு 6ஆம் பாவம் சார்ந்த பிரதிபலிப்பை உயிர் காரகத்துவம் வாயிலாக நோய், ஆரோக்கியம், அதாவது எதிர்பாராத அல்லது கண்டறிய கடினமான நோய்கள் வரலாம், அல்லது திடீர் உடல்நலக் குறைபாடுகள் ஏற்படலாம். அதே சமயம் திடீரென நோய்களில் இருந்து விடுபடவும் வாய்ப்பு உண்டு. எதிரிகள், வழக்குகள் என்று பார்க்கும் பொழுது ரகசிய எதிரிகள் உருவாகலாம், அல்லது எதிர்பாராத சட்ட பிரச்சனைகள் வரலாம். அதே சமயம் திடீர் திருப்பங்கள் மூலம் வழக்குகளில் வெற்றி பெறவும் வாய்ப்புகள் உண்டு. கடன் என்று பார்க்கும் பொழுது எதிர்பாராத கடன் சுமைகள் அல்லது திடீர் கடன்கள் மூலம் ஆதாயம். மாமன் வழி உறவினர்கள் என்று பார்க்கும் பொழுது மாமன் வழி உறவினர்களுடன் எதிர்பாராத பிரச்சனைகள் அல்லது திடீர் உதவிகள். இவ்வளோ விஷயங்களை சாரநாதனான ராகுவின் தன்மை இங்கே பலனாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கும்.
இந்த ராகுவின் பொருள்காரகத்துவம் என்று பார்த்தால் செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ராகுவின் பிரதிபலிப்பு இந்த 5ஆம் பாவத்தின் பொருள்காரகத்துவங்களில் தாக்கம் செலுத்தும். குழந்தைகளுக்கு எதிர்பாராத திருப்பம், குழந்தைகளின் ஆரோக்கியம் அல்லது கல்விக்கான திடீர் செலவு அல்லது குழந்தைகள் மூலமாக எதிர்பாராத ஆதாயங்கள். முதலீடுகள் என்று பார்த்தாலும், ஏன்னா 5ஆம் இடம் முதலீடுகளை குறிக்கிங்க. அப்போ பங்குச்சந்தை அல்லது ஊக வணிகம், ஸ்பெக்குலேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த எதிர்பாராத லாபம் அல்லது நஷ்டம் ராகுவின் தன்மையால் இது அதிக ரிஸ்க் கொண்ட முதலீடுகளாகவும் ஜாதகருக்கு இருக்கும். பூர்வ புண்ணியம் என்று பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்து அல்லது முன்னோர்கள் தொடர்பான விஷயங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் அல்லது திடீர் ஆதாயங்கள். பொழுதுபோக்கு கலை என்று பார்க்கும் பொழுது எதிர்பாராத அல்லது வழக்கத்திற்கு மாறான பொழுதுபோக்குகளில் ஆர்வம், கலை அல்லது படைப்பாற்றல் துறையில் திடீர் புகழ் அல்லது ஆதாயம். இப்போ பாருங்க, ஒரு தசைக்கு பலன் எடுக்கும் பொழுது எத்தனை ஸ்டேஜஸை நம்ம ஆய்வு செய்து வெளிப்படுத்துகிறோம். இவ்வளோ ஆய்வுகளும் ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலே அப்படியே எப்படி ஒரு ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, சிடி ஸ்கேன் பண்ணுறோம், எக்ஸ்ரே இது மாதிரிலாம் ஒரு ஸ்கேன் எடுக்கும்பொழுது, ஒரு ஜெராக்ஸ் எடுக்கும்போது அப்படியே எல்லா எழுத்துக்களையும் கொஞ்சம் நேரத்தில் கேட்ச் பண்ணுதோ, அது மாதிரி ஒரு ஜோதிடர்கள் கேட்ச் பண்ணக்கூடிய பக்குவம் இருக்கணும், திறன் இருக்கணும். அப்போ தான் இதனை வெளிப்படுத்துவதற்கு முடியும். ஏன்னா இவ்வளோ விஷயங்களையும் இருங்க, ஒரு 10 நிமிஷம் போய் டீ சாப்பிட்டு வாங்க, நான் இதெல்லாம் யோசனை பண்ணி வைக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு பலன் சொல்கிறேன் அப்படின்லாம் நம்ம வாடிக்கையாளர்கிட்ட சொல்ல முடியாது. ஜாதகத்தை கொடுத்த உடனே நாம் ஒரு மிஷின் மாதிரி இயங்க ஆரம்பிச்சிடணும், கடகடன்னு சொல்ல ஆரம்பிச்சிடணும். சொல்ல சொல்ல ஆய்வுகளும் மைண்டில் போகணும், வார்த்தையாகவும் வெளியில் வரணும். இவ்வளோ விஷயங்களும் சைமல்டேனியஸாக நடந்துக்கிட்டே இருக்கணுங்க. அதனால தான் ஜோதிடத்திற்கு புதன் என்பது ரொம்ப வலுவாக அந்த ஜோதிடர்கள் இருக்கணும்னு சொல்கிறது. ஏன்னா புதனுக்கு மட்டும்தான் அந்த எப்போவுமே இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். மெயினாக ஜோதிடர்களுக்கு புதன் வலுவாக இருக்கணுங்கிற காரணமே அதாங்க. இரட்டைத்தன்மைங்கிறது ஒன்றும் நீங்கள் வார்த்தையில் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கணும், இன்னொரு பக்கம் மைண்டு ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கணும். ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடந்தால் மட்டும்தான் அங்கே பலன் என்பது அருமையான ஒரு அளவிற்கு வெளிப்படும். உங்களையும் சிறந்த ஜோதிடர்கள் என்று பிறர் நினைக்கும் வண்ணமும், அதே சமயம் உங்களுக்கே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கும் இதெல்லாம் சாத்தியமாகும். இப்போ செவ்வாய் தசை நடக்கும்போது புரிந்து கொள்ள வேண்டியது, அதாவது மிதுன லக்னம், இந்த உதாரண ஜாதகத்தின்படி செவ்வாயின் சொந்த காரகத்துவங்கள், செவ்வாயின் இயல்பான குணங்கள், தைரியம், ஆக்ரோஷம், செயல்பாடு இவை போன்றவை வெளிப்படும். ஆட்சி செய்யும் வீடுகளின் பலன்கள் 6 and 11, கடன், நோய், வேலை, லாபம், நண்பர்கள், மூத்த சகோதரர்கள் தொடர்பான நிகழ்வுகள் நடக்கும். தான் நின்ற வீட்டின் பலன்கள், குழந்தைகள், முதலீடுகள், பொழுதுபோக்கு தொடர்பான பொருள் சார்ந்த பலன்கள் கிடைக்கும். நட்சத்திர அதிபதியின் பிரதிபலிப்பு என்று பார்க்கும் பொழுது மேற்கண்ட அனைத்து பலன்களிலும் ராகுவின் தன்மை, அதாவது எதிர்பாராதது, திடீர் மாயை, ரகசியம், வெளிநாட்டு தொடர்பு இவையெல்லாம் இணைந்து கலந்து இருக்கும். குறிப்பாக ராகு 6ஆம் வீட்டில் இருப்பதால் 6ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களில் ராகுவின் தாக்கம் வலுவாக இருக்கும். உதாரணமாக இந்த செவ்வாய் தசையில் ஜாதகர் திடீரென ஒரு புதிய வேலை வாய்ப்பை பெறலாம். காரணம் 6ஆம் வீடு பிளஸ் ராகுவின் திடீர் தன்மை. அந்த வேலை வெளிநாட்டு தொடர்புடையதாக இருக்கலாம் அல்லது முதலீடுகளில் எதிர்பாராத லாபம் அல்லது நஷ்டத்தை சந்திக்கலாம். இது ராகுவின் மாயையான தன்மையால் ஏற்படலாம். அதே சமயம் 6ஆம் பாவ காரகத்துவமான நோய்களிலிருந்து விடுபடவும் எதிரிகளை எதிர்பாராத விதமாக வீழ்த்தவும் கூட வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, இப்போ நம்ம சொன்னது எல்லாமே மைண்டில் வச்சுங்க. முதல்ல உயிர்காரகத்துவம், பொருள்காரகத்துவம், சாரநாதன் வாயிலான தன்மைகள் எல்லாமே இணைந்து 3 விதமான தன்மைகளில் ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது ஆய்வு செய்து பலன்களை வெளிப்படுத்துங்கள். அதனை ஆய்வு செய்வதற்கு முன் அந்த கிரகம் என்னென்ன ஸ்தான வலு அமைப்பு, அந்த கிரகத்தின் வலு எந்த வகையில் இருக்கிறது என்பதையெல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்டு நாம் சொன்ன அனைத்து விஷயங்களையும் உங்களது ஆய்வுகளுக்கு எடுத்துக்கொண்டு நம்ம கொடுத்துருக்கிற டெம்ப்ளேட்டை ஒன்று எழுதி வச்சுக்கிங்க. அந்த டெம்ப்ளேட்டில் பல உதாரண ஜாதகங்களை எழுதி அந்த உதாரண ஜாதகங்களுக்கு என்னென்ன தசை நடக்குது என்று அதற்கான பலன்களை ஆய்வு செய்ய பழகுங்கள். விரைவில் உங்களுக்கான வெற்றி நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே.